ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவர் பார்த்திங்கன்னா கிளைண்ட் பார்த்திங்கன்னா அசார். இவர் பார்த்திங்கன்னா நேட்டிவ் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம். ஆனால் இப்போ இவர் இருக்கிறது பார்த்திங்கன்னா UAE, அதாவது பார்த்திங்கன்னா அரபு நாட்டில் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா அவரோட சொந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாட் பார்த்திங்கன்னா இடம் வச்சிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சைட் சொல்கிறேன் பாருங்கள், 80 அடிக்கு 33 அடி. இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டுங்க. இந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் ட்ராயிங்காக கொடுத்துருந்தார். எனக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரிலாம் பிளான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னெல்லாம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ராயிங் கொடுத்தாரு. அந்த ட்ராயிங் ப்ளஸ் நம்மளோட ட்ராயிங் இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் பிளான் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு பேப்பரில் டயக்ராம் இருக்குது பாருங்கள். இந்த டயக்ராம் தான் பார்த்தீங்கன்னா அந்த அசார் கிளைண்ட்டுன்னு சொன்ன பாருங்கள். அவர் பார்த்தீங்கன்னா போட்டு நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக கொடுத்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்ட்ரன்ஸ் வச்சு இங்கே ஒரு பெட்ரூமு, இங்கே ஒரு சிட் அவுட்டு, வீட்டுக்குள்ளே ஸ்டெப் வர மாதிரி உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆல் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனு, யூட்டிலிட்டி, இந்தமாரி ஆப்ஷன் எல்லாமே வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாருங்க. இது பார்த்தீங்கன்னா இது அவரோட ரெஃபரன்ஸுங்க. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டெரஸ், அந்த பால்கனி ஸ்டெப்பு சொன்ன பாருங்கள். அந்த ஸ்டெப் ஏறி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஏறிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு ப்ளஸ் ஒரு பால்கனி ஆப்ஷன் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருந்தார். இதை பார்த்தீங்கன்னா அவர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அதுக்கேற்ற மாதிரி நாம் ஒரு பிளான் போட்டிருக்கோம். அந்த பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட ஒரு ரெஃபரன்ஸ் மாடல் பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இமேஜ் டைப்பில். இது பார்த்தீங்கன்னா நாம் போட்டிருக்க பிளானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா அண்டர்கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க்கு ப்ளஸ் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரி ஆப்ஷன் கேட்டிருந்தாருங்க. அதுக்குமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்வெல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ரொசீஜர் எப்பயுமே ஈசானி மூலையில் போடுவோம். அதனால் ஈசானி மூலையில் இங்கே ஒரு போர் பாயிண்ட் வர மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த அசார் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய நண்பர். அதனால் பார்த்தீங்கன்னா இவர் சார் எனக்கு வாஸ்துபடி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளானும் போட்டிருக்கோம். இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சிட் அவுட்டுக்குள்ளே என்ட்ரு வரும். சிட் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி 9 இன்ச்சு இன்ட்டு 3 அடி 3 இன்ச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து இதோட அகலவங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வழியே உள்ளே போகிறோம். மெயின் டோர் வழியே உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஆளே பார்த்தீங்கன்னா 2 செப்பரேட்டாக ஆள் நம்ம பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரானே ஒரு ஜென்ஸ் ஆள் மாரி இங்கே ஒரு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள என்ட்ரான லேடிஸ் ஆள் மாரி, அதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியோடு இங்கே இருக்கிற மாதிரி ஆளையே பார்த்தீங்கன்னா நம்ம 2 இதாக செப்பரேட் பண்ணியிருக்கிறோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க. பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அடிங்க. இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கு 4 அடிங்க. இது எல்லாமே ஃபஸ்ட்டு எப்போயுமே வரக்கூடிய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸுங்க. எப்போயுமே செகண்ட் வரக்கூடிய டைமென்ஷன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸுங்க. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஆளுங்க இதோட டைமென்ஷன் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஆள்னு போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைமென்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம ஆள்னா ஒன்று தான் கொடுப்போம். ஆனால் இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக கேட்டார். சார் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆள் செப்பரேட்டாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஆள்னு மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ஸ் ஆள் லேடிஸ் ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். இல்லைன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் இல்லைனா லிவிங் ஏரியான்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா இங்கே ஜென்ஸ் லேடிஸ்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா என்ன ஒரு வேலை புதுசாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிங்க. அதனால தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் ஆள்னு பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங்கில் பார்த்தீங்கன்னா இதோட டைமென்ஷனுமே கீழே கொடுத்துருப்பாங்க. 10 அடிக்கு 7 அடி 1.5 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடிக்கு 13 அடிங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட் அக்சஸ் பண்ணுற மாதிரிங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் விண்டோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கும் லைட் வென்டிலேஷனுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரிங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய விண்டோங்க. இந்த விண்டோ ஏன் நம்ம பெரிய சைஸாக கொடுத்துருக்கோம்னா இது பார்த்தீங்கன்னா எலிவேஷன் வருது பாருங்கள். அந்த எலிவேஷன் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறதுக்கு பாக்ஸ் டைப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெரிய விண்டோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட டைமென்ஷன் எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா ஜாயினர் டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பேன். நான் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வென்டிலேஷன் ஆல்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் ஒரு வென்டிலேஷன், பாத்ரூம்லேயும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அப்படியே ரிவர்ஸ் வந்தோம்னா பார்த்தீங்கன்னா டைனிங்லேருந்து கிச்சன் போகிறோம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 12 அடி இன்ட்டு 4.5 இன்ச்சுங்க.
அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் ஒரு ஏரியா வைக்கிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா D1, இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரிங்க. ஒரு டோர் ஆப்ஷன் கொடுத்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரில் கேட் இரும்பு டோர் கொடுக்குற மாதிரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட்டுங்க. இந்த டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக வெளியே தான் போட்டுக்கலாம்னு நான் ஒரு ஆப்ஷன் சொன்னேன். ஆனால் கிளைண்ட் வந்து இல்லைங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஒன் சைடாக இருக்கட்டும், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் பக்கத்தில் டாய்லெட் வரதை தவிர்க்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட்டோட ஸ்மெல்லு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். நான் அந்த கிளைண்ட்டுக்கிட்ட சொன்னேன், ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க சார் ஆப்ஷன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் விட்டார். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல இப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்கிரவுண்ட் செப்டிக் டேங்க், இது எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செட்பேக் ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்போம் பாருங்க. செட்பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1 அடி கொடுத்துருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 3 அடினா கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு செட்பேக் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் ஸ்டெப்பு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 ஸ்டெப் இருக்கும். அது என்ன ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டுக்குள்ளே வந்தவுடனே இது வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் வீடு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே ஒரு வீடு, ப்ளஸ் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமு ப்ளஸ் இங்கே ஒரு லேண்டிங்கு ப்ளஸ் இந்த பால்கனி இது எல்லாமே கவர் ஆகிறதுக்கோசரம் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு மாரி போட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டெப் வந்து போட்டு ப்ரொவைட் பண்ண போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து மேலே இருக்கிற ஒரு பெட்ரூம் ஒரு பால்கனி அக்சஸ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேக் சைடு இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு பிளான் காட்டுற பாருங்க. அதோட அக்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சைட்லேருந்து டேரெக்டாக ஒரு ஸ்டெப் ஏறி இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே லேண்ட் ஆகிறோம்னா இங்கேருந்து மெயின் டோர் வழியாக நம்ம உள்ளே போகிற மாதிரி அந்த பிளான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் இருந்து பார்க்குறப்ப கார்டன் கார் பார்க்கிங் அது அப்படியே தாங்க இருக்கும். இப்போ வந்து பார்த்து உங்களுக்கு சொன்ன பாருங்க என்ன கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டெப் ஏறி மேலே வரங்க. மேலே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வராண்டா, இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு அக்சஸ் பண்ணுற மாரி மட்டும்தாங்க ஆப்ஷன் வரும். இந்த பெட்ரூமு ப்ளஸ் இங்கே ஒரு டாய்லெட்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு யூட்டிலிட்டி ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த மாதிரிங்க. நெக்ஸ்ட் இப்படி நம்ம டோர் ஓப்பன் பண்ணோம்னா பால்கனி ஆப்ஷனுங்க. வீட்டுக்குள்ளே வர இந்த டியூப்ளெக்ஸ் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி அக்சஸ் ஃபார் இந்த பெட்ரூமு இந்த பால்கனி மட்டும்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் சொன்ன பாருங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டோம். மேலே ஏறி வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மெயின் டோர் வழியாக நம்ம இப்படி உள்ளே என்ட்ரு ஆகிறோம். உள்ளே என்ட்ரானே வந்து பார்த்திங்கன்னா ஆளோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 அடிக்கு 9 இன்ச்சுங்க, 10 அடிக்கு 4 இன்ச்சுங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் டைரக்ஷனுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அட்டாச் டாய்லெட்டில் எதுவும் கிடையாதுங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம் மட்டும் ஒரு 10க்கு 8 சைஸ் வருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியே இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 10ங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், கீழே நம்ம எப்படி பார்த்தோமோ அதே ஆப்ஷன் வருங்க. என்ன கொஞ்சம் அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாயிருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 13 போட்டிருப்போம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 10 போட்டிருப்போங்க. டைமென்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம் வழியே உள்ளே போகிறோம். ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் ஆப்ஷனுங்க. இதோட டைமென்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஒரு ஷவர் ஆப்ஷனு, ஒரு ஹேண்ட் வாஷு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஆப்ஷனுங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் ஏரியாங்க. கிச்சன் ஏரியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாண்ட்ரி வாஷிங் மிஷின் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரிங்க, யூட்டிலிட்டி மாதிரி. நெக்ஸ்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா சேம் அதே ஸ்டெப் ஆப்ஷன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சது, கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் செகண்ட் ஃப்ளோருக்கு போனோம்னா என்ன ஆப்ஷன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டெப் ஏறி வந்து இங்கே ஒரு லேண்டிங் இருக்குது பாருங்க. இதுலேருந்து நம்ம இந்த சைடு வந்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான ஆப்ஷன். நம்ம இந்த லேண்டிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக நம்ம இந்த சைடு நம்ம ஸ்டெப் வச்சு நம்ம போனோம்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே டெரஸ் ஆப்ஷன் போயிட்டு நம்ம டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இதுவுமே அக்சஸ் பண்ணுற மாதிரிங்க. உங்களுக்கு அந்த பிளானுமே காட்டுறோம் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு புரியுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், டெரஸ் பிளானுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு பெட்ரூமும் பால்கனி மட்டும் இங்கே ஆப்ஷன் டியூப்ளெக்ஸ் வீட்டிலேருந்து. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லேண்ட் ஆகி இங்கே நம்ம உள்ளே என்ட்ரு ஆகுறோங்க. இப்போ இதே செகண்ட் ஃப்ளோருக்கு டெரஸ் இருக்குது பாருங்கள். டெரஸ் நம்ம இந்த லேண்டிங்கில் ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து என்ட்ரு ஆனோம்னா ஃபுல்லாக ஓப்பன் டெரஸ் பிளான் தாங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரோட வாட்டர் டேங்க் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நம்ம டைமென்ஷன் மெஷர் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்ராக்சிமேட்டாக. சப்போஸ் ஓவரோட வாட்டர் டேங்க் வைக்கிற மாதிரி இருந்தால் ஆப்ஷன் இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாங்க. பிளாட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 2640 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதில் பில்டப் ஏரியா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. டேட் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு நம்ம கிளைண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அசாருங்க. ஜாயினரி டீட்டெயில்ஸுங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டீட்டெயில்ஸுங்க. ஏன்னா ஜாயினரி டீட்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு விண்டோட சைஸு, டோரோட சைஸு இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு 7 அடி 3 இன்ச்சுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி இருந்தோம்னா அகலம் தாராளமாக ஒரு பீரோவோ சோஃபாவோ நம்ம ஏதோ ஒன்று உள்ளே எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் சைஸ். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆப்ஷன் வச்சுக்கலாங்க. நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே மினிமம் சைஸுங்க. இந்த மினிமம் சைஸ்க்கு கீழே குறையக்கூடாது. நீங்கள் மேலே எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாங்க. இதே டோர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 3 அடிங்க. டோர் 2னா வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டோருங்க. பாத்ரூம் டோர் எப்பயுமே வந்து மினிமம் ஒரு 2 அடி. நீங்கள் 2 அடிக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாங்க.
டோர் 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக்ஸிட் டோர் ஏதோ ஒன்று வச்சுருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 அடி வருங்க. நெக்ஸ்ட் விண்டோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் விண்டோ இங்கே ஒரு விண்டோ சொல்லியிருப்போம் பாருங்கள், அந்த பெரிய ஜன்னல் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் சொல்லியிருப்போம் பாருங்கள். அந்த எலிவேஷன் டயக்ராம் வேணால் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். அது வந்து பார்த்திங்கன்னா 6 அடிக்கு 6 அடிங்க. விண்டோ 2 வந்து பார்த்திங்கன்னா மற்ற விண்டோ எல்லாமே 3 அடிக்கு 4 அடிங்க, 2 ஷட்டர் ஆப்ஷன் வர மாதிரிங்க. வென்டிலேஷன் எப்பயுமே ஒரே சைஸ் தாங்க, 2க்கு 1.5 சைஸுங்க. இது எல்லாமே நான் கொடுத்துருக்கல மினிமம் சைஸ். இந்த மினிமம் சைஸுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இதை சன்ஷேட் வந்து பார்த்திங்கன்னா அதோட சன்ஷேடோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1.25 அடி மினிமம். நீங்கள் 1.25 அடிக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். 1.5 அடியும் வச்சுக்கலாம், 2 அடியும் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணுங்க. டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் டைரக்ஷனுங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நேம் தாங்க இருக்குங்க. ercskarthick MA டிசைன் இன்ஜினியர், KM பில்டர்ஸ் இன்ஜினியர் டிசைனருங்க. நாங்கள் தர்மபுரி நேட்டிவ்ங்க. என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே ரைட் பண்ணியிருக்கிறேங்க. இதோட எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு எலிவேஷன் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த எலிவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ வச்சிருப்போம் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 ஷட்டர் வச்சு மாரி 6க்கு 6 சைஸுங்க. கிட்டத்தட்ட சேம் ஆப்ஷன் தான் மேலேயுமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப் மாரி போட்டு ஒரு எலிவேஷன் டிசைன் பண்ணுறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆப்ஷன் தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 அடி மட்டத்தில் ஸ்லாபை மட்டும் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரூஃப் மேலே இங்கே ஒரு டிசைன் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்கனி ஆப்ஷன் சொன்னோம் பாருங்கள். அந்த பால்கனி ஆப்ஷனுக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு டிசைன் பண்ணுறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட் சொன்னோம் பாருங்கள். சிட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு, 3ஆவது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட் அவுட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இந்த இடத்துல மெயின் டோர் வழியாக நம்ம உள்ள போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எலிவேஷனை தான் டெவலப் பண்ண போகிறோம். அந்த எலிவேஷனை டெவலப் பண்ணிட்டு அதோட வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறோம். பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் KM பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், கொரீஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.